எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் நீ நிறைவேற்றி முடித்தபடியா உமக்கு மகிமை உண்டாகட்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்ல, கைகளை உயர்த்தி உன்னதத்தில் இருக்கிற என் தேவனாய் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். உன்னதங்களில் இருக்கிற தேவனுடைய குமாரனுக்கு சோத்திரம் உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். எனக்குள் இருக்கிற பசுத்த ஆவியானவருக்கு சோத்திரம் உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஆமென். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. உங்களுடைய செல்போன் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் உட்காருங்க. எஸ்தருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். இந்த நாளிலே நம்ம எஸ்தர் புத்தகத்தை தொடர் போதனையா பார்த்து வருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலியமாக பார்க்கிற உங்களையும் நான் அன்போடு நான் வாழ்த்து வரவேற்கிறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாக போதிக்கிற அந்த வசனத்தை நீங்க கேட்டு ஆஸ்வதிக்கப்படுவதை குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கல்வாரி சபைக்காகவும் ஜனங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன், சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க தயவு செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. நம்முடைய தேவ செய்தி மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் அதில் போடுங்க, உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்க போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பதாக. இந்த நாளில் நான் பார்க்கக்கூடிய தொடர் போதனை எஸ்தருடைய புத்தகத்தை குறித்து நம்ம தொடர் போதனையா பார்த்து வருகிறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம். இதை எடுத்துக்கொள்ளுங்க. இதோடைய சமூகத்துக்குள்ள போவதற்கு முன்னாடி முன்னுரையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த எஸ்தர் வாழ்ந்த நாட்கள் எந்த இடத்துல இருக்கின்றால் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். இந்த இடத்துல இருந்த ராஜாவுடைய பேர் என்னென்றால் அகஸ்வேரு ராஜா. இந்த அகஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு ராஜா. இவருடைய பிறந்த நாள் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுகிறார். அந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் போது அவருடைய மனைவி வஸ்தி அழைத்தாரு. வஸ்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது அவருக்கு வெக்கமாயி ராஜா என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் எனக்கு மனைவியே நீ வேண்டாம் சொல்லி 127 நாடுகள் இருக்கிற நல்ல ஒரு கன்னி பெண்ணை தேடி செலக்ட் பண்ணி அவர்களை ராஜா யார் மேல பிரியப்படுறாரோ அவங்க பட்டத்து ராணி ஆக்க வேண்டும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 127 நாடுகள் என்ன பண்றாங்க, ஒரு கன்னி பெண்ணை தேடுறாங்க. கவுனிங்க, முகத்தை பாருங்க. அப்ப தேடும் போது ஒரு சில பெண்களை செலக்ட் பண்ணி, திருமணம் ஆகாத பெண்ணை கன்னி பெண்ணை செலக்ட் பண்ணி அரண்மனையில் இருக்கிற கன்னி மடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஒரு சில பெண்கள். அந்த ஒரு சில பெண்களிலே யார் போனது என்றால் வேதம் சொல்லுகிறது எஸ்தர் என்ற பெண்ணும் அங்கே உள்ளே போனார்கள். இந்த எஸ்தரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த எஸ்தர் என்பவங்க தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண். இந்த எஸ்தர் பிறக்கும் போதே தாய் தகப்பன் மரித்து விட்டார்கள். தாய் தகப்பன் மரித்ததுனால இந்த எஸ்தர் என்னவா இருக்கிறாங்க, ஒரு அனாதை பெண்ணா இருக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தை வளரணும் இல்லையா? குழந்தை வளர்வதற்கு ஒண்ணு தாய் இருக்கணும், இல்லைன்னா தாய் இல்லைன்னா யார் இருக்கணும், தகப்பன் இருக்கணும். இருந்தா தான் வளர முடியும், இல்லைன்னா வளர முடியுமா? வளர முடியாது. அப்போ தகப்பன் என்ற ஸ்தானத்திலே யார் இருக்காண்டா மோர்தகை என்பவர் என்ன பண்றாரு, தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இந்த எஸ்தரை தன் குழந்தையாக இந்த குழந்தையை எஸ்தரை வளர்க்கிறார். வளர்த்து ஒரு பெண்ணா கிட்டாரு, ஒரு கன்னி பெண்ணா இருக்கிறான். இந்த கன்னி பெண்ணா இருக்கும் போது ராஜா இந்த போட்ட கட்டளை இந்த மோர்தகை தெரிஞ்சு என்ன பண்றாரு, ராஜாவுக்கு இந்த எஸ்தரும் அத்த சித்தமான மனைவி ஆகட்டும் சொல்லி அந்த கன்னி மடத்திலே கொண்டு போய் விடுறான். அந்த கன்னி மடத்தில் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கணும்னா உடனே கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க. ஒரு வருஷம் அந்த கன்னி மடத்தில் இருக்கணும். என்ன சொன்ன இல்லையா, இப்போ ஒரு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் திருமணம்னா உடனே மேடை மேல ஏறிடுவாங்களா? நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ண பாருங்க. நானு மண்டபத்துக்கு போயிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுல சைட்ல இருக்கிற பாஸ்டரும் வந்துட்டார். அவரு பெரிய பாஸ்டர், அவரு கார்ல வந்துட்டார். நானும் முன்னாடி போயிட்டேன். அங்க 3 மணில இருந்து வெயிட் பண்ணுங்க, வரல. மணி 4 ஆயிடுச்சு வரல, 5 மணி ஆயிடுச்சு வரல, 6 மணி ஆயிடுச்சு வரல. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சொல்லி நான் போன் பண்றேன் நம்ம சபையில இருக்கிற விசுவாசிக்கு, ஐயா கோச்சிக்காதீங்க, பியூட்டி பார்லர் உள்ள இருக்கிற ஒன்னும் முடியலையா. மாப்பிள்ளை செய்யலைங்கிற பாஸ்டர் போன் பண்றாரு, என்னப்பா இவ்வளவு நேரம் நான் 3 மணில இருந்து வெயிட் பண்றேன், மணி 6 ஆயிடுச்சு எங்கப்பா இருக்கிறேன். அவரை கேட்டா அவரும் சொல்ல, ஐயா பியூட்டி பார்லர்ல இருக்கிறேன், இன்னும் நான் வரலையா. நாங்க எத்தனை மணி வெயிட் பண்றோம், 3ல இருந்து 4 மணி 5 மணி. அப்போ அந்த திருமண மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்க போறாங்க, போயிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அழகு சிங்காரிச்சு கொஞ்சம் என்ன பண்றாங்க, நல்லா
சிங்காரிச்சு வராங்க. அதை தவறு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த திருமணம் ஆகுது முன்னாடி என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு. அது போல ராஜா இந்த பெண்ணை திருமணம் பண்ணது முன்னாடி எப்படின்னா, 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ பியூட்டி பார்லர் போக முடியாது. 1 வருஷம் அந்த கன்னி மடத்துக்குள்ள இருந்து அவர்கள் பலவிதமான, எப்படி ஒரு பியூட்டி பார்லர் போனா சும்மா இல்ல, பலவிதமான வாசனையான பொருள் எடுத்து அந்த முகத்தை அழகா சிங்காரிப்பாங்க, கண்ணு எல்லாவற்றையும் அழகுபடுத்துவாங்க. அது போல இந்த 1 வருஷம் ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கிறது முன்னாடி இவர்கள் எங்க இருக்கிறாங்க? கன்னி மடத்துல இருக்கிறாங்க. பாருங்க, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் இன்னைக்கு 12ஆம் வசனம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சகல சக்திகளை போதித்து நம்மளை வழிநடத்துவாராக. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவருடைய முறை வருகிற போது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. இங்க வேதம் சொல்கிறது 1 வருஷம் 12 மாதம் சொல்லப்படுகிறது. 12 மாதம் எத்தனை வருஷம்? சூப்பர். அந்த 12 மாசமா எங்க இருக்கணும் அந்த பெண்கள்? எஸ்தர் மட்டும் இல்ல, அநேக பெண்கள் அந்த கன்னி மடத்துக்குள்ளதான் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு பெண்ணும், அநேக பெண்கள் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் 6 மாதம் 6 மாதம் மொத்தம் எத்தனை மாதம் ஆயிடுச்சு? 12 மாதம். எத்தனை வருஷம்? சூப்பர், நல்ல கணக்கு சொல்லுங்க. அப்போ அதான் சொல்லுது. அப்போ அந்த ஒரு பெண் என்ன பண்ற, ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு முன்பு, நல்ல கவனிங்க, இது ஏதோ ஒரு ராஜாவுடைய கதை இல்ல. இதுல நம்மளுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது, ஏசப்பாவுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது, நம்முடைய லைஃப் அடங்கி இருக்கிறது, ஏசப்பாவுடைய லைஃப் அடங்கி இருக்கிறது. இதுக்கு இந்த சம்பவம் எதை குறித்து சொல்லுங்க? ஏதோ ஒரு ராஜாவுடைய கதை, எஸ்தருடைய கதை மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கை இதுல அடங்கி இருக்கிறது. கவனமாக கவனிங்க. இந்த எஸ்தர் உள்ள இருக்கிறாங்க. இவங்க 1 வருஷம் அந்த கன்னி மடத்துக்குள்ளேயே இருக்கணும். கன்னி மடத்துக்குள்ளனா தன்னை சீரி சிங்காரிச்சு பலவிதமான வாசனை தைலத்தினாலும் தன்னை சிங்காரித்து அழகுபடுத்தி அந்த 1 வருஷம் 12 மாதம் முடிந்த பிற்பாடு எப்படி ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போறோம், ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போறோமோ, அந்த 1 வருஷம் முடிந்த உடனே அவர்கள் யாருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னா, ராஜாக்கு முன்னாடி போய் நிக்க வேண்டும். யாருக்கு முன்னாடி நிக்கணும்? யாருக்கு முன்னாடி நிக்கணும்? ராஜா முன்னாடி நிக்கணும். இதெல்லாம் நான் அர்த்தம் இருக்குது, மிகவும் கவனிங்க. ஏதோ ராஜாவுடைய கதை இல்ல, நம்முடைய லைஃப் அடங்கி இருக்குது. அப்போ இவர்கள் பாத்தீங்கன்னா 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும், அப்படி சொல்லுங்க, எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, 6 மாதம், சத்தமா சொல்லுங்க, 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும். அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க 6 மாசம் என்னவா போட்டு இவர்கள் அழகுபடுத்தணும்னா, வேதம் சொல்லுகிறது 6 மாதம் இவர்கள் வெள்ளை போல தைலத்தினாலும் தன்னை அழகுபடுத்த வேண்டும், தன்னை சிங்காரிக்க வேண்டும், தன்னை சுத்திகரிக்க வேண்டும், தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தன் வாசனை தைலம் வெள்ளை போல தைலனா, சாதாரண நம்ம இப்ப கடைக்கு போனா ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சின்ன பாட்டில சென்ட் கொடுத்துருவாங்க இல்லையா? மிஞ்சி போனா ஒரு 50 ரூபாய்ல 100 ரூபாய்ல கூட வாங்கிக்கலாம். நான் இது வரைக்கும் அடிச்சது கிடையாது, ஒரு தோராயமா சொல்றேன் இல்லையா? இன்னைக்கு சின்ன சின்ன பாட்டிலாம் நான் ரோட்ல போகும்போது பார்த்துருக்கிறேன். சின்ன சின்ன பாட்டில் சென்ட் பாட்டில் விற்பாங்க ஸ்டோர் கடையிலாம் இல்லையா? இந்த வெள்ளை போல என்பது 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்க முடியாது. விலை மதிக்க முடியாத ஒரு தைலம் இது, இந்த வெள்ளை போல தைலம். இதுல அர்த்தம் இருக்குது, கவனமா கவனிங்க. நான் அர்த்தம் இருக்குது, இது எதை குறிச்சு சொல்லி எல்லாம் நம்ம லைஃப் அடங்கி இருக்குது, இது எல்லாமே கவனிங்க. இந்த வெள்ளை போல தைலம் இதோடைய ரேட் எவ்வளவு, இது எவ்வளவு வாசனை உள்ளது, இப்போ ஒரு சம்பவத்துல பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா வந்து எங்க இருக்கிறார்னா, புதிய ஏற்பாட்டுல 41ஆம் பக்கம். ஏசப்பா ஒருவன் வீட்டுல உட்கார்ந்து என்ன பண்றாருன்னா, ஒருவன் வீட்டுல உட்கார்ந்து அவர் சாப்பிட்டு இருக்கிறார். அப்போ அந்த அவரு கூட சுத்தி 12 சீசர்கள் இருக்கிறாங்க. ரோமர் எல்லாருமே மனிதர்கள் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த வீடு முழுதும் ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த வீடு முழுதும் ஆட்கள், திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. சீசர்கள் கூட இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க.
அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26:7. ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற, என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ ஒரு கடையில போய் நம்ம ஒரு பொருள் கேட்டா சொல்லுவாங்க, எங்க 10 ரூபாங்க எடுத்துங்க அப்படின்னு. சாதாரணமான ரேட்டை சாதாரணமா சொல்லுவோம். பாத்தீங்கன்னா ஒரு நம்ம சின்ன ஒரு சீப் வாங்க, என்னங்க இந்த சீப் இந்த கிளிப் எவ்வளோங்க? 10 ரூபாங்க எடுத்துங்க. இதே நீ ஒரு தங்க கடையில போன உடனே இது எவ்வளவுங்க இந்த மோந்திரம் அப்படின்னு கேட்டோம், இதுவா இது இன்னைக்கு ரேட்டு ஏறி போச்சு, இப்போ இது 1 சவரம் 1.5 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இது உன்னால வாங்க முடியுமா? என்ன பண்ணுவாங்க? ரேட்டை அது அப்ப விலை மதிக்க முடியாத பேசுறது எப்படி பேசுறாங்க? இது ரொம்ப அதிகம், இது 916 சுத்த கோல்டு, நல்லா வாங்க முடியுமா, இவ்வளவு ரேட்டு இதுன்னு. அப்போ என்ன சொல்றாங்க? வேதம் சொல்லுகிறது அந்த தைலத்தை எப்படி குறிப்பிடப்பட்டது வசனம்? விலையேற பெற்ற தைலம். சாதாரணமா ஒரு கம்மி ரேட்டு கதை வாங்கிட முடியாது. ஏது வேதம் சொல்லுகிறது? ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற, விலை மதிக்க முடியாது விலையேற பெற்ற பரிமளம் தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவருடைய போஜன பந்தி இருக்கும் போதே அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசாரணமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்றான். இயேசு அதை அறிந்து அவர்கள் நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்தீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போது உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் செய்கையா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்க இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கின்றார். இதுல ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு, கவனமாக கவனிங்க. ஆழ்ந்த சக்தி இருக்கு இதுல. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? யாருடைய லைஃபை பார்த்தோம்? சூப்பர். அங்கிருந்து அப்படியே வரோம், நல்லா கவனிங்க. அந்த எஸ்தர் கன்னி மடத்துக்குள்ள இருக்கிறாங்க. 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினால அதை சுத்திகரிக்கிறாங்க. இப்ப அதே வெள்ளை போல தைலம் இப்ப எங்க கொண்டு வரோம்? நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரோம். அந்த வெள்ளை போல தைலத்தை அப்படியே கொண்டு வரேன். அது எப்படிப்பட்டது? ஏன் அந்த வெள்ளை போல தைலத்தினால இவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க? அந்த வெள்ளை போல தைலம் இன்னைக்கு என்னவா ஒப்பிடப்படுகிறது? அதோட விலை மதிப்பு என்ன? இன்னைக்கு அது வெள்ளை போல தைலம் என்னது? ஏன் அந்த தைலத்தினால அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க? அதுதான் இப்ப கொண்டு வர. புதிய ஏற்பாடு வரும்போது இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல உட்கார்ந்து போஜனம் பண்றாரு. சாப்பிடும் போது திரளான ஜனங்க இருக்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்றான்? ஒரு ஸ்திரீ உள்ள வந்து விலையேற பெற்ற அந்த தைலத்தை, வேதம் சொல்லுகிறது அந்த தைலம் என்ன தைலம்? 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா வெள்ளை போல தைலம். அதே தைலம் இங்க வந்துச்சு பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த வெள்ளை போல தைலத்தை அவன் எடுக்கிறான். எடுத்து உடைச்சு ஏசப்பாவுடைய தலை மேல ஊற்றான். தலை மேல ஊற்றின உடனே தலையில ஊத்துறான். எண்ணெய் ஊத்துற என்ன ஆகும்? தேங்காய் தடுவிக்கிறீங்களா? தடுவாத மாரி உட்காந்துக்கிறீங்க. தடுவிக்கிறீங்களா இல்லையா? ஊத்துன உடனே அது எல்லாமே அப்படியே ஆகி அப்படியே வரும். அந்த தேங்காய் வாசனை கொஞ்சம் வரும் இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? தலையனா ஆக்டிங். இப்ப இது மாடர்ன் ஸ்டைல் அப்படிதான். வாயே தருக மாட்டாங்க, எல்லாம் தலையிலே ஆக்டிங் காட்டும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த தைலத்தை ஊத்துன உடனே மிகப்பெரிய ஒரு வாசனை வருது. வந்த உடனே அங்க சுத்தி இருக்கிற சீசர்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்க. அதை யாரு கவனிக்குது? யூதாசு பாக்குறான். ஐயோ, இவ்வளவு விலையேற பெற்ற தைலம், இத போய் வேஸ்டா அவர் தலையில ஊத்துறாங்க. இத வித்து இருந்தா என்ன இருக்கும்? நிறைய பணம் கிடைச்சிருக்கமே அப்படின்னு. அப்போ இந்த தைலத்துடைய விலை எவ்வளவு தெரியுமா? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன சீப்பு வாங்கினா 10 ரூபான்னு சொல்லிடுவான். கவனிங்க, தங்கத்தை வாங்கினா என்னப்பா இது 916 பியூர் கோல்டு 1 சவரம் 1,20,000 மேலே ஆயிடுச்சு, உன்னால வாங்க முடியுமா கேட்கிறான். இந்த தைலத்துடைய ரேட் எவ்வளவு தெரியுமா? வேதம் சொல்லுறோம், அந்த காலத்துல யூதருடைய முறைமையின் படி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்? சும்மா சொல்ல, ஒரு மாசத்துக்கு சம்பளம் எவ்வளவு சம்பாதிக்கணும்? சொல்ல மாட்டேங்க. ஒரு பெருசா வாங்குறீங்களா? ஒரு அதிகமா என்ன சொன்னா தெரிஞ்சிட போதும். சும்மா ஒரு தோராயமா சொல்லுங்களேன். ஒரு மாசத்துக்கு ஒரு சம்பளம் சொல்லுங்களேன். எங்க அம்மாக்கு 20,000 30,000. ஜெரிமா செப்பட்டி
ஒன்னெல்லாம் இப்பதான் வெளியே வரமாட்டேன். சொன்னா ஐயா தசம்பாகம் கேட்ட போறான்னு பயந்து நிக்கிறீங்களா? சரி, ஒரு தோராயமா ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்க. 10,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? கணக்குல எல்லாம் புலியா இருக்கிறீங்க. வீட்டுல புலியெல்லாம் கறிக்கிறீங்களா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 10,000. நான் சும்மா தோராயமா சொல்றேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1,20,000 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கு 20,000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 2,40,000 ரூபாய். அப்ப அந்த ஒரு வருஷத்துடைய சம்பளத்துடைய ரேட்டு தான் இந்த வெள்ளை போல தைலம். எப்படி இருந்து யோசனை பண்ணிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சு அந்த பெண்ணு போய் அந்த வெள்ளை போல தைலத்தை கொண்டு வந்து தான் ஒரு வருஷம் வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு, ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் கஷ்டப்பட்டு, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் கஷ்டப்பட்டு அவள் வாழ்நாள் முழுதும் சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் என்ன பண்றா? அந்த பரிமள தைலத்தை வாங்கிட்டு வந்து இந்த பணத்தை காட்டிலும், நான் சம்பாதித்த இந்த தொகையை காட்டிலும், இந்த விலை மதிக்க முடியாத இந்த தைலத்தை காட்டிலும், நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா பெரியவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர். என் பாவங்களை, என் அக்கிரமங்களை இந்த உலகத்துல ஒரு மனிதனை மன்னிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தா, என் அக்கிரமங்களை மன்னித்தா, என் அநியாயங்களை மன்னித்தா. ஒருவரை என்னத்துல அன்பு கூறல, என் அக்கிரமத்தை கண்டு. ஆனா இயேசு என்னிடத்தில் அன்பு கூர்ந்தா, இயேசு என் பாவங்களை மன்னித்தா சொல்லி அந்த விலை மதிக்க முடியாத தைலத்தை எடுத்து ஒரு வருஷம் சம்பாதிக்கிற பணத்தை காட்டிலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் என்று அந்த தைலத்தை உடைத்து அவர் தலை மேல ஊற்றி அவரை கனம் பண்ணினார். கைக தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லதா கைக தட்டி. அப்போ அந்த தைலம், வெள்ளை போல தைலம் எங்க ஊற்றா? அவர் தலையில, ஏசப்பாவுடைய தலையில ஊற்றா. எத்தனை வருஷம் சம்பளம் அது? ஒரு வருஷத்துக்கு சம்பளம் எவ்வளவு அதிகம் பாரு. ஒரு 10,000 ரூபாய் கணக்கு போட்டாலே ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் உள்ள தைலத்தை எடுத்து அவன் ஏசப்பா தலையில ஊற்றா பாரு. ஒரு ஆமையை சொல்லுவா. நம்ம யோசிப்போம், ஏசப்பா நமக்கு நன்மை செய்தாரா சாட்சி சொல்றேன்னுவோம். ஆனா ஏசப்பாக்கும் காணிக்க கொடுக்க கஷ்டப்படுவோம், தசமாக கொடுக்க கஷ்டப்படுவோம், ஆலயத்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னா கஷ்டப்படுவோம். இப்ப வந்தார் பாத்தீங்களா, சொன்னார் பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஜனாதிபதி அவர் சொன்னார் பாருங்க. அவர் சொன்ன சாட்சியை கேட்டீங்களா? அவர் சொன்னாரு, அநேகருக்கு நானே 500 பைபிள் வாங்கி கொடுத்தேன் இல்லையா? 500 பைபிள் வாங்கி. ஆனா நம்ம நான் சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் வியாதியை மட்டும் சுகமாக்குனா வச்சுக்க, நான் சர்ச்சில் வந்து சாட்சி சொல்றேன். நீ சாட்சி சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன், ஒருத்தருக்கு ஒரு பைபிளும் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆனா வந்த நாட்டு அதிபதி அவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா? நம்ம நாட்டுல வந்து உட்காந்து தலைமை செயலத்துல உட்கார்ந்தவரு 500 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பைபிளுடைய ரேட் எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய். 500 ரூபாய் பிளஸ் 500 ரூபாய் போட்டினா என்ன ரேட்டு வருது பாருங்க. எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வெறும் சாட்சி சொல்லி அப்படியே அப்பா இன்னைக்கு ஆண்டவர் நன்மை செய்தாரா நான் சாட்சி சொல்றேன். ஆனா காணிக்க கொடுக்க மனசு வராது, தசமாக கொடுக்க மனசு வராது, ஆலயத்துக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கவோ மனசு வராது. ஆனா அந்த பெண் என்ன பண்ணா பத்தியா? ஒரு வருஷம் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் தைலத்தை வாங்கி, இந்த பணத்தை காட்டின இயேசு பெரியவர், அநேக ஜனங்களை குற்றவாளி குற்றப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோ என் பாவங்களை மன்னித்து என் அன்போடு சேர்த்து கொண்டார் என்றார். கைக தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கைக தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். சரி, அப்போ இந்த வெள்ளை போல தைலத்தினால் என்ன பண்றாங்க? ஏசப்பாவோட தலையில இந்த பெண்ணே ஊற்றுறாங்க. அந்த வெள்ளை போல தைலத்தை போல இது எது இருக்குது என்றால் வேதம் சொல்லுகிறது வெளியேற பெற்ற தைலம். தைலத்துடைய பேர் என்ன? வெளியேற பெற்ற தைலம். இப்ப பாருங்க, அந்த தைலம் இன்னைக்கு எது? அந்த எஸ்தர் வந்து கன்னி மடத்துக்குள்ள இருந்தாங்க, தைலத்தினால தன்னை சுத்திகரித்தாங்க. சரி, இன்னைக்கு நமக்கு அது என்ன சொல்லப்படுது? இப்ப கவனிங்க, இந்த யூடியூப் சேனல் மூலமா பாக்குற உங்களுக்கு சொல்றாரு. இப்போ எஸ்தருடைய வாழ்க்கையை பார்த்தோம், தைலத்தை பார்த்தோம். இன்னைக்கு அந்த தைலம் என்பது என்ன?
நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கும் போது எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்துங்க, வாசிங்க. புதிய ஏற்பாடு 333ஆம் பக்கம், 333ஆம் பக்கம் பாருங்க. சீக்கிரம் எடுத்துட்டீங்களா? அந்த தைலம் எதற்கு ஒப்பா இருக்கிறது, அந்த தைலத்தினாலே இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் இருக்கு இல்லையா, மன்னித்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தெரியுங்களா? மன்னித்து கொள்ளுங்க, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி 1 பேதுரு இருக்குங்க. பேதுரு 1 பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 318ஆம் பக்கம் 318ஆம் பக்கம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின், இந்த வார்த்தை வந்து பாருங்க, கவனிக்க, வெளியேற பெற்ற, அங்க என்ன பார்த்தோம் நம்ம, வெளியேற பெற்ற தைலம் இல்லையா? அந்த தைலம் மிகவும் காஸ்ட்லி, ரொம்ப அதிகம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்படி என்று அறிந்திருக்கீங்களே. கைக்கு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் உங்களோட பேசுற, அந்த யூடியூப் சேனல் மூலமா பாக்குற உங்களோட பேசுற என்னன்னா, அந்த கன்னி மடம் என்பது, கவனிங்க, அதுல அர்த்தத்தை இப்ப சொல்ல போகிறேன். ஆவியானவங்க கண்களை திறக்க போற, இதுல என்ன அர்த்தம் இருக்குது, என்ன வெளிப்பாடு இருக்குது, இதுல என்ன மறைப்படுது, அந்த எஸ்தர் யார், அந்த ராஜா யார், அந்த கன்னி மடம் என்பது என்ன, அந்த வெள்ளை போலம் என்றால் என்ன, இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றார் ஆண்டவர், கவனிங்க. அந்த கன்னி மடம் என்பது எதுனா தேவாலயம். அந்த எஸ்தர் யார் என்றால் சபை விசுவாசி. அந்த 127 நாடுகளுக்கு ராஜாவா இருந்த அகஸ்வேரு ராஜா யார் என்றால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெள்ளை போல தைலத்தினாலே 6 மாதம் அவள் சுத்திகரிக்கப்பட்டது போல அந்த தைலம் எதற்கு சமம் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். கைகத்தடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதுக்குதான் அங்க என்ன சொல்றாங்க, ஐயோ எவ்வளவு காஸ்ட்லியான தைலத்தை கொண்டு வந்து இவர் தலையில போய் நீ ஊத்துறீங்க, அது வித்துருந்தா எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும், தரித்திருக்கலாம், கொடுத்திருக்கலாமே. யூதாஸ் மனசுல நினைக்கலாம். ஆனா நினைக்கிற நேரத்துல ஏசப்பா என்ன சொல்றாரு, அங்க ஒரு வெளிப்பாடு அங்க சொல்றாரு, இல்ல இன்னைக்கு இவர் என் தலைமையில ஊற்றப்பட்ட தைலம் என்னை அடக்கம் பண்ணுவதற்காகவும் என்னுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படுவதற்காகவும் முன் அடையாளமாக இவர் இந்த தைலத்தை என்ன பண்ணா என் தலையில ஊற்றி இருக்கிறார். இந்த தைலத்தை எதற்கு ஒப்பிடுறார்னா, ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் தரித்திரங்களையும் வியாதிகளும் நான் சிலுவிலே சுமந்து மரிப்பேன், ரத்த சிந்து மரிக்கும் போது அந்த வெள்ளை போல தைலத்தினால என்ன பண்ணுவாங்க, அவர் துணியை ஃபுல்லா சுத்தி அந்த தைலத்தை ஃபுல்லா ஊத்துவாங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நான் அடக்காராதனைக்கு போயிருக்கேன், என்னை கூப்பிட்டுருக்கிறேன், ஐயா மாரி இறந்துட்டாங்க ஐயா, பண்ணி வந்து ஜெபம் பண்ணிடணும். நான் போயிருக்கேன், எல்லாம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணி எல்லாம். லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பிணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிணத்து மேல ஃபுல்லா சென்ட் அடிப்பான். பாத்துக்கிறீங்களா? ஃபுல்லா சென்ட் அடிப்பாங்க. ஏங்க அவன் செத்துட்டாங்க, செத்து போன மனுஷனுக்கு எதுக்கு சென்ட் அடிக்கணும்? உயிரோட இருக்கிறவன் அங்கங்க போவான், ஒரு வேர்வை வாசனை வரும், அந்த வாசனை வரும்னு சொல்லி சென்ட் அடிச்சுக்கிறாங்க, கரெக்ட். ஒரு ஷாப்பிங் போறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூட சென்ட் அடிச்சுக்கிறாங்க, கரெக்ட். செத்து போன மனுஷன் மேல சென்ட் அடிப்பான், பாத்துக்கிறீங்க நீங்க? நான் பார்த்துருக்கேன். செத்து போய் இறந்த பெட்டிக்கு முன்னாடி அந்த புழு உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா சென்ட் அடிப்பாங்க, சர்ற அடிப்பாங்க. நான் பார்த்து கேட்டேன், எனக்கு கருத்து தெரியாத போது, ஏங்க எதுக்கு சென்ட் அடிக்கிறான், ஏன் ஃபுல்லா பன்னீர் அடிக்கிறான், ஏன் எல்லாம் உப்பு போடுறாங்க அப்படிங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல இந்த சரீரம் சீக்கிரமா கெட்டு நாரி போயிடும், இந்த சரீரம் கெட்டு நாரி போக கூடாது சொல்லிதான் மேல சென்ட் அடிக்கிறாங்க.
அப்படியா? அதே போல இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவரு சேலையினால துணியினால அவர் சுத்தும் போது, சுத்தி முடிச்ச உடனே இந்த வெள்ளை போல தைலம் எங்கெங்க வருது பாருங்க. அந்த எஸ்தர் கிட்ட இருந்த தைலம், அந்த ஸ்திரீ ஏசப்பா தலையில ஊத்துன தைலம், அதே தைலம் பதில ஏசப்பாவை என்ன பண்ணுவாங்க, இறந்த பிற்பாடு இந்த துணியினால அவரை சுத்துவாங்க. ஃபுல்லா காலு, தலை, முகம் சுத்தி கல்லறுக்குள்ளே கொண்டு போக முன்னாடி அந்த தைலத்தை மேல ஊத்தலாம். அததான் ஏசப்பா சொன்னார் ஒரு வெளிப்பாடா, நான் மரித்து உயிர்த்தெழுந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும், இவள் இன்றைக்கு என் தலைமையில ஊற்றுற தைலமோ எல்லாருக்கும் சொல்லப்படும். ஒரு நாள் எல்லாருடைய பாவங்களுக்காக ரத்த சிந்து நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். எப்படி இந்த தைலத்தினாலே எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்டாலோ அதே போல சபை ஜனங்கள் இயேசுவை சந்திக்கிறது முன்பதாக, அந்த நியாய தீர்ப்பில் நிற்பதற்கு முன்பதாக, அந்த பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக, இயேசு ராஜாவுக்கு நாம் ராணியாய் மாறுவதற்கு முன்பதாக, இயேசு மலவாளனுக்கு நாம் மனவாட்டியாய் மாறுவதற்கு முன்பதாக இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படும். எப்படி ஒரு கன்னி மடத்துக்குள்ளாக அவள் வெள்ளை போலத்தினாலே 6 மாதம் 1 நாள் 2 நாள் 3 நாள் 6 மாதம் தினிக்கு அவள் சுத்திகரிக்கப்பட்டாலோ, அந்த கன்னி மடம் போல தேவாலயத்திலே இயேசு ரத்தத்தினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிறோம். ராவே சொல்லுவா, ரல்லே சொல்லுவா. இப்ப கூட நம்ம ஆராதனை பண்ணுறோம், என்ன பண்ணோம்? ஏசப்பா ரத்தத்தினாலே சொன்னமா இல்லையா? இப்ப இன்னைக்கு பாருங்க, திருவந்தர் எடுக்கிறோம். திருவந்தர் நம்ம என்ன எடுக்கிறோம்? என்ன பானம் பண்றோம்? இயேசுவின் சரீரம் ரத்தம். அடுத்த மாதமோ ஏசப்பா வர்ற வரைக்கும் நம்ம சபை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், கிராமத்துல, இன்னைக்கு தாய்லாந்துல, மலையில, குன்றத்துல எங்க இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் இயேசு ரத்தத்தை அவன் பானம் பண்ணணும், தன்னை சுத்திகரிக்கணும், தன்னை பரிசுத்தப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அவரை நாம் சந்திக்க போகிறோம். அந்த மணவாளனுக்கு முன்பதாக மணவாட்டியா நாம நிற்க போகிறோம். அதுக்கு தன்னை சுத்திகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தம் உள்ள தேவன், நாம் பாவியான மனிதர்கள், நம்மை இயேசு ரத்தத்தினால கழுவி ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரித்துதான். எப்படி அந்த எஸ்தர் கன்னி மடத்திலே வெள்ளை போலத்தினாலே தன்னை சுத்திகரித்து கொண்டே இருந்தாங்க. 6 மாதம் முடிந்த உடனே அவங்க எங்க போய் நிக்கணும்? கரெக்டா சொன்னாங்க. 6 மாதம் முடிந்த உடனே மாமியார் வீட்டுக்கு போக முடியாது, மாமனார் வீட்டுக்கு போக மாட்டாங்க. இல்ல உலக அழகியா போய் போட்டிக்கு போய் நிக்க போறது இல்ல, ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கணும். யாருக்கு முன்னாடி? ராஜா. அதே போலதான் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாகிய இயேசுக்கு முன்னாடி சபையார் எல்லாருமே போய் நிக்க போகிறோம். ஆனா நிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிலமான குற்றங்கள், ஒரு சிலமான குறைகள் இருக்குது. அதெல்லாம் அவர் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து போய் நிற்கிறோம். இப்போ ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கலாம், ஐயா நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் இன்னைக்கு பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றேன், ஊழியம் செய்யறேன், மறுபடியும் நான் பாவம் மன்னிக்க பண்ணணுமா, சுத்திகரிக்கணுமா? ஒரு சில பேருக்கு இருக்கலாம். நான் தான் ரொம்ப பரிசுத்தவன் ஆயிட்டேனே, என்கிட்ட எந்த குற்றமும் இல்லையே, என்கிட்ட எந்த குறையும் இல்லையே, நான் முன்னாடி குடிச்சேன் இப்ப குடிக்கிறது இல்லை, முன்னாடி சிகரெட் பிடிச்சேன் இப்ப சிகரெட் பிடிக்கிறது இல்லை, முன்னாடி சினிமா பத்துல போனேன் இப்ப போறது இல்லை. அப்போ இப்ப கூட என் பாவத்தை அறிக்கை செய்யணுமா, அவர் ரத்தத்தினால கழுவணுமா? சரி, ஒரு உதாரணம் சொல்ற கவுனி. இப்போ நீங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்திருக்கோம், எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி வந்துக்கிறீங்க. நீங்க வந்தீங்க, எழுந்து அப்படியே தூங்கி இருந்து அப்படியே சர்ச்சைக்கு வந்துட்டீங்களா, இல்ல நல்லா குளிச்சு துணி மாத்தி வந்தீங்களா? சொல்லுங்களேன். செப்பண்டி ஜெருமி குளிச்சு. இப்ப நாளைக்கு மறுநாள் எங்கேயும் ஒரு வேலைக்கு போறீங்க, குளிச்சுட்டு வேலைக்கு போவீங்களா, குளிக்காம போவீங்களா? சரி, நான் நினைக்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, குளிச்சுட்டு கல்யாணத்துக்கு போவீங்களா, குளிக்காம போயிடுவீங்களா? என்னடா இது, இன்னைக்கு தானே நீ குளிச்ச, அப்படியா நீ நாளைக்கு குளிக்கிற? சரி, திங்கக்கிழமை தான் குளிச்சேன், ஏன் செவ்வாய்க்கிழமை குளிக்கிற? முகத்தை பாருங்க, கவனி.
சரி, செவ்வாய்க்கிழமை குளிச்சு ஏன் புதன்கிழமை குளிக்கிற? ஏன்னா நம்ம குளிக்கும் போதுதான் நம்ம உடம்புல இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற அழுக்குங்க வெளியே போகும். அந்த குளிச்சுட்டு வந்த உடனே அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவனிச்சுக்கிறீங்களா? யாரா இருந்தாலும், பசங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அப்பா இப்பதான்ப்பா சுத்தமா இருக்குது, அப்பா இப்பதான்ப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, குளிச்சாதான்ப்பா நல்லா இருக்குது அப்படின்னா. அப்ப அந்த குளிச்ச உடனே என்ன நடக்குது? உடம்புல இருக்கிற எங்கேயோ இருக்கிற அழுக்கு நாதிங்க குளிக்கும் போது, இப்ப வீட்டை கூட நீங்க பாருங்க, எப்பா எவ்வளவு குப்பி ஆகுது, பெருகிட்ட பேருக்கு பாருங்க, எப்பா இப்பதான்ப்பா சுத்தமா இருக்குது வீட்டை அப்படின்வாங்க. நீ என்ன பண்ண சுத்தமா இருக்குதுக்கு? பெருகிட்ட பிற்பாடு உப்பெல்லாம் அந்த குப்பி இருக்கும் போது பாருங்க, எப்பா எங்க பார்த்தாலும் குப்பி ஆகுது, வீடே கச்ச கச்சன்னு இருக்குது அப்படின்வாங்க. பெருகிட்ட உடனே அப்பா இப்ப பாரு வீட்டை எப்படி இருக்குது, நீட்டாங்க சுத்தமா இருக்குதுன்னா. அப்ப எப்படி அந்த சுத்தம் வந்துச்சு? அந்த வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க நீங்க? பெருக்கி பாருங்க. அப்ப உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? குளிச்சு. அதே போலதான் ஒவ்வொரு நாளும் அந்த அழுக்கு போல ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவம் பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம கண்கள் மூலியமாவோ அல்லது வாயு மூலியமாவோ அல்லது மனது மூலியமாவோ அல்லது சிந்தனை மூலியமாவோ அல்லது இதயத்திலேயோ அல்லது எண்ணத்தின் மூலியமாவோ இல்ல வாயின் வார்த்தைகள் மூலியமாவோ இல்ல மனது மூலியமாவோ இல்ல ஏதோ ஒரு இடத்தை பார்க்கறதுனால, செல்போன்ல பார்க்கறதுனால ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவம் நம்ம மனதுல வந்துடும், நம்ம சிந்தனையில வந்துடும், நம்ம இதயத்துல வந்துடும், நம்ம கண்கள்ல வந்துடும், நம்ம வாயின் வார்த்தையில வந்துடும், நம்ம எண்ணத்துல வந்துடும். சத்துரு எப்படியாவது தேவனை விட்டு பிரித்து நம்மள பாவத்தை தள்ள பார்ப்பான். ஆனா நமக்குள்ள அந்த தவறு வரும்போது, இயேசுவின் ரத்தத்தை நம்ம சுத்திகரிக்கும் போது ஆண்டவர் நம்ம மனதில, நம்ம சிந்தனையில, நம்ம இதயத்துல, நம்ம கண்களில, நம்ம நாவில எல்லா அழுக்குகளை என்ன பண்ண, அந்த அழுக்கு வெளியே போறது போல அந்த பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறார். அப்படியே இயேசு ரத்தம், வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி. சூப்பர். கைக தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். மீண்டும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். சரி, ஒரு ஆமே சொல்லுவோமா? சரி, ரெண்டாவது, அப்போ இது என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும். நல்லா கவனிங்க, இயேசுவை நம்ம சந்திக்க போகிறோம். அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். எப்படி ராஜாவை சந்திக்கிறது முன்பதாக எஸ்தர் தன்னை வெள்ளை போலத்தினால சுத்திகரித்துக் கொண்டே இருந்தார்களோ, ஒரு நாள் இயேசு சீக்கிரம் பூமிக்கு வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக. அந்த ராஜாவை சந்திக்கிறது முன்பதாக நம்மிடத்துல ஒரு பிழையும் ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரே வழி இயேசு ரத்தம். ஒவ்வொரு நாளும் தவறு செய்யாது யாருமே கிடையாது. ஏதோ ஒரு தவறு நம்ம வாழ்க்கை இயல்பா வந்துடும். ஆனா நம்ம ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, இயேசு ரத்தத்தினாலே என் ஆவி ஆத்துமா செலுத்துங்க, இயேசு ரத்தத்தினாலே கண்களை நாவி கை, இயேசு ரத்தத்தினாலே மனது சிந்தனைகள் சொல்லி ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணோம், நம்ம சுத்திகரித்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, ஏன் நம்ம சுத்திகரிச்சுன்னு இருக்கணும்? யார் வரப்போறது? ஆமென். இயேசு இந்த பூமியில என்ன வர போகிறாரு? ஒரு மணவாளனாக இந்த பூமிக்கு வர. அவரை நாம சந்திக்க போகிறோம், அந்த ராஜாவை சந்திக்க போறோம், ஒரு மணவாட்டி ஆக போகிறோம். அந்த மணவாட்டி ஆகிறதுக்காக தான் ஆண்டு வச்சிருக்காரு. இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு உபத்திரத்தை பார்த்த உடனே, ஒரு கஷ்டத்தை பார்த்த உடனே விசுவாசியுடைய வாயில என்ன வருது பாத்தீங்கன்னா, ஏசப்பா வந்தா நல்லா இருக்குங்க, இந்த உலக தலைவலி தாங்க முடியும், வீட்டுல இருக்கிற இவன் தலைவலி தாங்க முடியும், வீட்டுல இருக்கிறவன் அவன் தலைவலி தாங்க முடியும், இந்த ரோட்ல இருக்கிறவன் தலைவலி தாங்க முடியும், அதோட ஏசப்பா வந்தா நல்லா இருக்குங்க. சொல்லிருக்கிறோமா இல்லையா? நானே நிறைய முறை நினைச்சுக்கிறோமா இல்லையா? ஒரு பிரச்சனையை பார்த்தோம், ஒரு கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், இவன் ஏசப்பா எப்பதான் வருவாரு தெரியும், வந்தா பரலோகத்துக்கு போய் நம்ம நிம்மதியா இல்லையா? ஒரு அம்மா சொல்லு, ஏசப்பா எப்போ வருவாரு தெரியல, ஏமா அடிக்கடி சொன்னீங்க? இல்லையா, நிறைய கடனா கட்டியா, அங்க இருக்க கடன் கேட்கறான். சரி, ஏசப்பா வரதுக்கு எதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்கு? இல்ல, ஏசப்பா வந்தாருன்னா டக்கு நம்ம கூட நம்ம மேல போயிடலாம்ல, அப்ப கடன்காரங்களை கடன் கொடுக்க தேவையில்லை. ஐயோ, நான் நல்ல மனுஷமா ஒண்ணு
ஏசப்பா என்ன பண்ணுவாருப்பா, நீ கடலாம் கொடுத்துட்டு மேல வான்னு உன்னை விட்டு வருவாருமா மேல. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஏசப்பா ஏன் அவர் உடனே நம்மளை கொண்டு போகல? ரட்சிக்கப்பட்டோம், ஏன் ஆண்டவர் நம்மளை உடனே பரலோகத்துக்கு கொண்டு போகல? நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை எங்க கொண்டு போவாங்க? வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்ப ஏசப்பா குழந்தையா பிறந்த நாம ஏன் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார் உடனே? ஏசப்பா வீடு எது? பரலோகம். நம்ம அவருடைய பிள்ளைங்க. அப்ப நம்ம எங்க இருக்கணும்? பரலோகத்தில். அப்படியே அந்த பூமியில இன்னும் கொஞ்ச நாள் விட்டார் நம்மள. ஏன்னா அவரோடு இருந்து அந்த பரலோகத்தில் வாசம் பண்ணுவதற்கு அவர் ரத்தத்தினால நம்ம சரீர கழுவி சுத்திரிக்கப்பட்டது. ஆனா மனது சுத்திரிக்கப்படலை, இருதயம் சுத்திரிக்கப்படலை. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு அம்மா, நாங்க சர்ச், எங்க வீடு பக்கத்துல, கரெக்டா சர்ச்சுக்கு போவாங்க, கரெக்டா பைபிள் எடுப்பாங்க. என்னை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா இப்பதான் பாசிட்டிவ் பிரேயர் போயிட்டு வந்தேன். சுந்தரமா, ஐயா இப்பதான் நாங்க நைட் பிரேயர் முடிச்சுட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமா. நாங்க நாமசன் எடுக்க போறையா, ரொம்ப சந்தோஷம். மதியானமா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல எல்லாரும் உட்காருவாங்க இல்லையா, தூங்க இல்லையா. அவங்க வீட்டுல ஒரு சண்டை நடக்கும். காதல் எப்படி விழியும் தெரியுமா? எல்லாம் இங்கிலீஷ் வார்த்தையா விழும். இங்கிலீஷ் வார்த்தைனா வாட் இஸ் யுவர் நேம், அதெல்லாம் கிடையாது. கெட்ட கெட்ட வார்த்தையா காதல் விழும், கெட்ட கெட்ட வார்த்தையா விழும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்க பைபிள் எடுத்துட்டு போறேன், வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர் வந்தா எங்க போறேன்? சிஸ்டர் நான் ஐயோ நாம எடுத்துட்டோம், நாங்க எடுத்து 10 வருஷம். எங்க அப்பா எடுத்துட்டாரு, எங்க அம்மா எடுத்துட்டான், எல்லாரும் எடுத்துட்டோம். எல்லாம் எடுத்தீங்க. புத்தி மாறி இருக்குதா, பேச்சு மாறி இருக்குதா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இங்கே நீ இரு. இந்த புத்தி இந்த பேச்சு எல்லாம் மாறின பிற்பாடு அப்ப நான் வரேன்னு அது வரைக்கும் இங்கே இருக்கு நம்மளை விட்டு போய்க்கிறார். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம சரீரத்தை ஏசப்பா என்ன பண்றாரு, அவர் ரத்தத்தினால கழுவிட்டாரு. ஆனா புத்தி மாறல, பேச்சு மாறல, செயல் மாறல, பார்வை மாறல. காதுல கேட்கிற பாரு சினிமா பாட்டா, அந்த காதுல கேட்குறதே இன்னும் மாறல. நம்ம சிந்தனை மாறல, நம்ம புத்தி மாறல, நம்ம எண்ணம் மாறல. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை கூட ஆண்டவர் ரட்சித்தார். பார்வோங்கிறது விடுதலாக 40 வருஷமா கஷ்டப்பட பார்வோன் கிட்ட 4 தலைமுறையா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாப்பாடு தெரியல. ஆண்டவர் என்ன பண்ணிக்கலாம், ஒரே நல்ல கானான் தேசத்துக்கு கொண்டு போய்க்கலாம். கொண்டு போக முடியுமா முடியாதா? அதே நாட்டுகளை முடியுமா முடியாதா? முடியும். அவங்க வேற மாதிரி தலையாட்டுறாங்க, உங்களை கரெக்டா தலையாட்ட சொல்லு. அப்போ கவனிங்க, ஏன் அவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 வருஷம் வனாந்தரத்துல வச்சாரு? 40 வருஷம் வனாந்தரத்துல தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஹோட்டல் கிடையாது, ஒரு கடை கிடையாது. ஏன் 40 வருஷம் வச்சாருன்னா, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டாருங்க, உண்மை. ஆனா அவங்க புத்தி மாறல, அவங்க பேச்சு மாறல. என்ன ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு வந்தாரு? சாப்பிடுறதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? குடிக்க தண்ணி இல்லையே, இதுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தாரு. சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்தாரு. எப்படி பேசுறாங்க? அதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வனாந்தரத்திலே இரு. தண்ணி வேணுமா கொடுக்குறேன், சாப்பாடு வேணுமா தேவதர் புடி குத்தாரு. மறுநாளும் பார்த்தாரு, என்ன இது தினிக்க இதே கொடுக்குற சாம்பார் சாதமே போடுறாரு. ஒரு கறி வைக்கிறதுக்காக தட்டல, ஒரு மீன் வைக்க கூடாது. யார்கிட்ட கேக்குறாங்க? அவரை முறுமுறுக்கிறான். அதையும் புத்தாரு கறிய. ஆனாலும் நீ வனாந்தரத்துல இரு, இன்னும் உன் புத்தி மாறுற வரைக்கும், உன் பேச்சு மாறுற வரைக்கும் வனாந்தரத்திலே இரு. சொல்றது புரியுதுங்களா? கடைசியா கொண்டு போனாரு கானானுக்கு. 40 வருஷம் கடந்து போயிட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க, பல பிரச்சனை சந்திச்சு. அப்பயும் பார்த்தாரு, எவன் கரெக்டா பேசுறான், எவனுக்குள்ள கரெக்டா மனசுக்குதோ அவன் போட்ட கானானுக்குன்னு. ஆண்டவரை எவன் ஒருத்தன் விசுவாசித்து யோசுவா காலேபு விசுவாசித்து பேசுறாங்களோ கர்த்தர் கொண்டு போனார் கானானுக்கு. ஆனா அந்த புத்தி மாறாதவங்க, பேச்சு மாறாதவங்க, கர்த்தரை முறுமுறுத்துங்க, கர்த்தரை விரோதமா பேசுறவங்கள வனாந்தரத்திலே செத்தான். அதுதான் எனக்கு சபை விசுவாசம். ஏன் கடவுள் ஆண்டவர் உடனே பரலோகத்துக்கு கொண்டு போறேன்னா,
சிலருடைய புத்தி மாறல, இன்னும் பேச்சு மாறல, இன்னும் குணம் மாறல. ஆலயத்து வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க தவிர இப்ப வீட்டுக்கு போனவனே பாருங்க, நாடகத்தை போட்டு பார்ப்பாங்க, சினிமாவை போட்டு பார்ப்பாங்க, அந்த சினிமா பாடலை கேட்பாங்க. உலகத்துல என்னெல்லாம் கொஞ்சம் பழக்கம் இருக்குது, அவங்களோட சேர்ந்து பழகுவாங்க, அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு போவாங்க. அவங்க பேசுற மாரி இவங்களும் பேசுவாங்க. அவங்க டிவில என்னென்ன பார்க்க இவங்களும் அதையும் பார்ப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆவி ஆத்துமா சரீரம் முழுதும் கன்னி மடத்துல எப்படி எஸ்தருக்கு வெள்ளை போல தைலத்தினால சுத்தரிக்கப்பட்டாலோ அந்த வெள்ளை அந்த கன்னி மடம் என்பது எது? இந்த தேவாலயம். அந்த வெள்ளை போல என்பது எது? இயேசு ரத்தம். அந்த ரத்தத்தினால் ஆண்டவர் தினிக்க உன்னை சுத்திகரித்தினே வராரு, கழுவினே வராரு. உன் வாழை கழிவு, உன் இதயத்தை கழிவு, மனதை கழிவு, உன் சிந்தனை கழிவு, உன் பேச்சை கழிவு, உன் கண்களை கழிவு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே, இயேசு ராஜாவே நீ சந்திக்க போகிறேன், அவர் பரலோகத்தை என்ன வீட்டுக்கு போக போறேன். ஒரு ஆமே சொல்லுவோமா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒரு முறை இருக்கு. இப்போ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிடிச்சு போச்சுன்னா, கல்யாணம் பண்ண போறாங்கன்னா, பிடிச்சிச்சு, பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணை பார்த்துட்டாங்க, 2 பேருக்கும் பிடிச்சிச்சு, 2 குடும்பத்துக்கும் பிடிச்சிச்சு. கல்யாணத்துக்கு கல்யாணம் எப்போ வைப்பாங்க? சும்மா தோராயமா சொல்லுங்க. 3 months. சும்மா நீங்க சொல்லுங்க, கல்யாணம் எப்ப வைப்பாங்க? சும்மா நீங்களும் அனுபவம் உள்ளவங்க தானே, என்னுடைய காட்டுல வயசு அதிகம். கல்யாணம் எப்ப வைப்பாங்க? திருமண நாள். மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிச்சு, பாத்துறாங்க, இப்ப இன்னைக்கு பாத்துட்டாங்க, பிடிச்சிச்சு. திருமணத்தை எப்ப வைப்பாங்க? எவ்வளவு நாள்ல வைப்பாங்க? ஒண்ணுமே தெரியாத பேர் உட்காந்து நிக்கிறீங்க. சூப்பர், இதுதான் நான் கேட்டேன், வேற ஒண்ணு சொன்னேன். அவர் சொன்னார் 3 மாதம், நீங்க 6 மாசம். சிலது 1 year. ஏன் அவ்வளவு நாள் தள்ளி போறாங்க? 3 மாசம் இருக்கிறாங்க, 6 மாசம் இருக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி, பொண்ணை மாப்பிள்ளை பிடிச்சிச்சு. இந்த விஷயம் என்னொன்னு பத்தியா ஜெரேமியா நல்லா கவனமா கவனிக்கிறாரு. உங்க இந்த ஊர் ஏந்து உட்காந்து கேட்கிறாரு, கல்யாண விஷயம் என்னங்க, ஏன் இவ்வளவு நாள் தள்ளி வைக்கிறாங்கன்னா, அந்த 3 மாசம் என்ன பண்ணுவாங்க, முதல்ல உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சி பொண்ணை பிடிச்சின்னு ஒன்னு என்கேஜ்மெண்ட், நிச்சயத்தை செய்யறாங்க. அந்த நிச்சயத்தை எதற்கு அர்த்தம்னா, அப்பா இந்த பையனுக்குனாவது இந்த உலகத்துல அநேக பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்தாலும் அவங்க மனைவி இல்லை, நீ பார்த்து நீங்க நிச்சயத்தை பண்ணிக்க, இந்த பெண்ணு தான் உனக்கு ஒரு நேரத்துல, ஒரு டைம்ல, கல்யாணம் ஆகிற நேரத்துல 1 வருஷம் கழிச்சு மனைவியா வரப்போகிறான். உலகத்துல 1000 ஆண்கள் இருந்தாலும் நீ வேலைக்கு போலாம், ஸ்கூல் அங்கே போலாம், இங்கே போலாம், ஆனா உனக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கா? இந்த பையன் தான் நியமிக்கப்பட்டிருக்கா. 1 வருஷம் பிற்பாடு கல்யாணம் ஆகும் போதே இவன் தான் உனக்கு கணவனா வரப்போறா சொல்லி ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு நிச்சயத்தை பண்ணுவாங்க. அந்த நிச்சயத்தை முடிஞ்ச உடனே கல்யாணத்தை சில பேர் 3 மாசம் வைப்பாங்க, சில பேர் 6 மாசம் வைப்பாங்க, சில பேர் 1 வருஷம் வைப்பாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணும், நீ ஆபீஸ் போவ, வேலைக்கு போவ, இங்க போவ, அங்க போவ. ஆனா எல்லா பெண்ணும் கண்ணுல பாப்பேன், பஸ் ஸ்டாப்ல பாப்பேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பாப்பேன். ஆனா எதையும் நீ என்ன பண்ணக்கூடாது, மனைவியா உள்ளது நினைக்க கூடாது. உன்னை நிச்சயத்தை பண்ணாங்க பேர், அந்த பெண்ணை தான் நீ நினைக்க. பெண்ணும் வேலைக்கு போவாங்க, இங்க போவாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி இவங்க மாப்பிள்ளை காட்டுல அழகானதை பார்ப்பாங்க. கல்யாணத்துல மாப்பிள்ளை காட்டுல என்னது, வேலையில பஸ் ஸ்டாப் பண்ணத நல்லா பார்ப்பாங்க. ஆனா யாரையும் கணவனா நீ ஆசைப்படக்கூடாது. உனக்கு நிச்சயத்தை பண்ணாங்க பேர், அவன் தான் உனக்கு என்னவா இருக்கணும். ஏன்னா 1 வருஷம் பிற்பாடு நீ மனசுல ஒருவனையும் நினைக்காம, ஒரு வழியும் நினைக்காம உனக்கு நிச்சயத்தை பண்ணாங்க பேர், அவன் தான் உனக்கு கணவன், அவன் தான் உனக்கு மனைவி. உலகத்துல அவங்களை காட்டில அழகானவங்க நிறைய பேர் இருக்கலாம், வசதியானவங்க நிறைய பேர் இருக்கலாம், அவங்களாம் உனக்கு மனைவி கிடையாது, அவங்களாம் உனக்கு கணவன் கிடையாது. அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம், பொறுமையா நீ காத்திருக்கணும். ஒரு ஆமை சொல்லுவோமா? பொறுமையா என்ன பண்ணோம், காத்திருக்கணும். அதே போலதான் நல்ல கவனிங்க, நிமிந்து உட்காருங்க, முகத்தை பாருங்க. ஏசப்பா நமக்குள்ள ஒரு நிச்சயத்தை நடந்திருக்கு. அது எப்படியா, நான் ஏசப்பா மோதிரம்லாம் மாத்தலையே, செயின்லாம் மாத்தலையே, எல்லாம் மாத்துவீங்க. இப்ப கவனமா கவனிங்க, கவனமா கவனிச்சுன்னா மாத்துவீங்க. எப்படின்னா ஏசப்பா நமக்குள்ள ஒரு நிச்சயத்தை நடந்திருக்கு, ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அது எப்படின்னு சொல்ற கவனிங்க. எப்போ இயேசுவை ஆண்டவரை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோமோ, ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்து உள்ளத்துல ஏற்றுக்கொள்வது சமம். 2வது, இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாரு, இந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு செயினை போடுறாரு. மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு, இந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டே கைத்துல
செயினை போடுவாரு, இந்த அம்மா மோதிரம் போடுவான். அப்போ 2 பேரும் மனசுக்குள்ள என்ன இது, எனக்கு ஒரு கல்யாண நாள் வரும்போது நீ தான் எனக்கு கணவன், எனக்கு கல்யாண நாள் வரும்போது நீ தான் எனக்கு மனைவின் ஆகுது. அதே போல என்ன அர்த்தம்னா, வேதம் சொல்லுகிறது, வெளியேற பெற்ற ஒரு ரத்தத்தினாலே நாம கழுவி சுத்திரிக்கப்பட்ட உடனே, ஏசப்பாவை ஆண்டவரா ரட்சகரா நாம உள்ளத்தை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கும் அவருக்குள்ள ஒரு நிச்சயத்துவம், ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கிறது. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எனக்கு மணவாளனா வரப்போகிறார், நான் மணவாட்டியா இருக்கிறேன், அவரோடு சேர்ந்து நான் பரலோகத்துக்கு போக சொல்லி அவரே நம்பி இருப்பேன், அவரே சார்ந்து இருப்பேன். இந்த உலகத்துல 3 கோடி முன்னோர்கள் தேவர்கள் கடவுள் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் எனக்கு தெய்வம் அல்ல, அதெல்லாம் எனக்கு கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து எனக்கு அவர் ரத்தத்தினாலே என் பாவங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கிறார், அவர்தான் எனக்கு சூப்பர், அவர்தான் இயேசு கிறிஸ்து எனக்கு மணவாளன், இயேசு கிறிஸ்து எனக்கு கடவுள், இயேசு கிறிஸ்து எனக்கு தெய்வம், இயேசு கிறிஸ்து எனக்கு ரட்சகர். இன்னைக்கு என் பக்கத்துல இல்ல, ஆனா பரலோகம் என்ன வீட்டுக்கு அவர் போய் இருக்கிறார். ஒரு நாள் கல்யாணம் ஆகும்போது பாருங்க, மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு, அவர் வீட்டுல இருந்து கிளம்பி மேடைக்கு வருவார், பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி மேடைக்கு வருவாங்க. கல்யாணம் ஆகும்போது 2 பேருக்கு திருமணம் ஆயிடும். திருமணம் ஆன உடனே பொண்ணு எந்த ஊர்ல இருந்து வந்தாலும், கல்யாணம் ஆன உடனே தாலி கட்டின உடனே பொண்ணு இப்ப யார் வீட்டுக்கு போனோம், பொண்ணு யார் வீட்டுக்கு போனோம், ஜெரேமியா கல்யாணம் ஆனவன் யார் வீட்டுக்கு போனோம், அம்மா நான் அழுகுறேன், எனக்கு ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியல, அழுகுறான், கல்யாணம் அப்படியே அழுகுறேன். எனக்கு ஆரம்பத்துல சொல்றேன், கருத்து தெரியுது, ஏன் 2 பேரும் அழுதுருக்கிறான் எனக்கு ஒண்ணே புரியல. கல்யாணம் நல்ல விஷயம் தானே, ஏன் இவங்க அழுதுருக்கிறான், சொந்தக்கார வர பக்கத்துல கணக்காக எழுதிருக்கிறான், ஏமா எல்லாம் அழுதுருக்கிறீங்க கேட்டா அப்பதான் சொல்றாங்க, ஐயா நீ வேறையா சும்மா இருக்க மாட்டேன், இந்த நேரத்துல வரைகளை இது மாதிரி கேட்டுக்கிறீங்க. இல்லம்மா எனக்கு தெரியல, ஏன் இந்த நேரத்துல அழுது நிக்கிறீங்க, கல்யாணம் நடக்குது இங்க சாவா நடக்குது, ஏன் அழுகுறீங்க கேட்டா, பொண்ணு வீட்டை விட்டுட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன். ஆமா கல்யாணம் ஆனா மாப்பிள்ளை தான் போகணும். அப்போ அந்த கல்யாணம் ஆனோன்னா அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவனுக்கு எவ்வளவு வருஷம் அந்த வீட்டுல இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார் வீட்டுக்கு போறான். அதே போலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, மாப்பிள்ளை பொண்ணும் எனக்கு முக்கியம் இல்லை, அந்த கல்யாணமும் எனக்கு முக்கியம் இல்லை. நான் என்ன அர்த்தத்தை சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மணவாளன், ஒரு மாப்பிள்ளை, பொண்ணு யாரும் நம்ப இயேசு ரத்தத்தினால கழுவி நம்மளுக்கு அவருக்கு நிச்சயத்தை நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த எஸ்தர் எப்படி கன்னி மடத்திலே வெள்ளை பொழுத தன்னை சுத்திகரித்து இருக்கிறாங்களோ, அதே போல இயேசு ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் நம்மளுக்கு வசனத்தை கேட்டு ரத்தத்தினால நம்மளை சுத்திகரிச்சுனே இருக்கிறோம். எப்படி ஒரு திருமண நாள் வந்தவனே பத்திரிகையில போடுவாங்கல்ல, இந்த மாதம் இந்த தேதி கல்யாணம்னு, அதே போல இயேசுக்கு சீக்கிரம் இந்த பூமியில வரும்போது நமக்கும் அவருக்கு என்ன ஆகும்னா கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நடந்த உடனே நம்ம யார் வீட்டுக்கு போவோம், ஏசப்பாக்கு நமக்கு திருமணம் நடந்த உடனே யார் வீட்டுக்கு போவோம், ஏசப்பா வீடு. ஏசப்பா வீடு எது, அந்த பரலோகத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், கைக்கு தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணோம். இதான் உங்களுக்கு புரிய வச்சு வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்குதான் எஸ்தருடைய கதையை கொண்டு வர. இப்ப புரியுதுங்களா, இந்த எஸ்தர் என்பது ஒரு அனாதை கன்னி மடத்துல இருந்தா. அந்த கன்னி மடம் என்பது தேவாலயம். அந்த ராஜா போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சும்மா போய் நிக்க முடியாது, தன்னை சுத்திகரிக்கணும், வெள்ளை போல தைலத்தினாலும் தன்னை சுத்திகரிக்கணும். இன்னைக்கு நம்ம எதனால சுத்திகரிக்கப்படுறோம், சூப்பர், நம்முடைய பாவங்கள் எதனால சுத்திகரிக்கப்படுது, ஒரு வருஷம் முடிந்த பிற்பாடு பாருங்க. இப்ப பாருங்க நம்ம எப்படி வாசிக்கிறோம் உங்களுக்கு புரிய பாருங்க. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாத வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாத சுகந்த வர்க்கனினாலும் சிறிகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமா ஸ்திரீகள் முறைவின்படி 12 மாதமாக ஒரு வருஷம் செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது. இப்ப புரியுதுங்களா, அவ ஒரு வருஷம் கன்னி மடத்துல இருப்பா, வெள்ளை போலத்தினால தன்னை சுத்திகரிப்பா. அந்த ஒரு வருஷம் முடிந்த உடனே யாருக்கு முன்னாடி போய் நிக்கணும், ராஜாவுக்கு முன்னாடி. அதே அர்த்தம் தான் அந்த எஸ்தர் யார் என்றால் சபை விசுவாசி, அந்த கன்னி மடம் என்பது தேவாலயம், அந்த வெள்ளை போல என்பது இயேசுவின் ரத்தம். அந்த ராஜாவுக்கு முன்னாடி ஒரு நாள் அவன் நிக்கிறது போல இயேசு ராஜாவுக்கு முன்னாடி நம்ம போய்
நிக்க போகிறோம். அதுக்கு அந்த இயேசு ராஜாக்கு முன்னாடி நிற்பதற்கு இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுடைய வசனத்தினாலும் நாம சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுதான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இயேசப்பா சொல்லுவார், நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்போது நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். அவருடைய வசனத்தினால நம்மளை சுத்திகரிக்கிறார், இயேசுவின் ரத்தத்தினால நம்மளை சுத்திகரிக்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? இயேசு ராஜாவை நாம சந்திக்க போகிறோம். கைக தட்டி உற்சாகமா சோதரம் பண்ணுவோமா? அததான் நம்ம என்ன பண்ற போறோம்? இந்த எஸ்தர் புத்தகத்தை தொடர்ச்சியா படிங்க. அடுத்த வாரம் இந்த சுகந்த வர்க்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. சுகந்த வர்க்கத்தை குறித்து அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். 2 தைலத்தினால் அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க. ஒண்ணு வெள்ளை போல தைலம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வெள்ளை போல தைலம். 2வது என்ன தைலம்னா சுகந்த வர்க்கம். சொல்லுங்க, சுகந்தம். அந்த வெள்ளை போல தைலம் என்பது எதற்கு அடையாளம்? இயேசுவின் ரத்தம். வெள்ளை போல தைலம் சூப்பர். சுகந்த வர்க்க தைலம் என்பதுதான் தேவனுடைய வசனம்.